வணக்கம். இந்த வாரம் வீக்கெண்ட் சனிக்கிழமை நம்ம ஒரு மிகச்சிறந்த பங்குச்சந்தை முதலீட்டர் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆமாங்க, அவர் தாங்க வாரன் எட்வர்ட் பஃபட். ஒரு அமெரிக்க முதலீட்டாளர் மற்றும் கொடையாளர். ஆமாங்க, இவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன். இவர் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேயே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா அவர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி தான் பெரிய ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவர் தற்போது பெர்க்ஷயர் ஹாத்வே என்ற கூட்டு நிறுவன ஹோல்டிங் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுகிறார். ஆமாங்க, அவர் பெர்க்ஷயர் ஹாத்வேங்கிற 2 கம்பெனி வச்சு அதுக்கு அவர் சிஇஓவாக இருக்கிறாரு. அவரது முதலீட்டு வெற்றியின் விளைவாக பஃபட் உலகின் மிகவும் பிரபலமான முதலீட்டாளர்களில் ஒருவராக உள்ளார். ஆமாங்க, அவருடைய முதலீட்டின் வெற்றியின் ரகசியம் நிறையா வச்சிருக்காருங்க. அதை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஒரு ரூல்ஸ் அவர் கீழே சொல்லியிருக்காரு பாருங்க. உண்மையிலே அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பணத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வார்த்தை அவ்வளோ முக்கியமாக இருக்கும். ரூல் நம்பர் 1, நெவர் லூஸ் மணி. ரூல் நம்பர் 2, நெவர் ஃபர்கட் ரூல் நம்பர் 1. எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? உண்மையிலே பெரிய பிஸ்னஸ் மேன் தாங்க. அந்த வார்த்தையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கி இருக்கு தெரியுங்களா? நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது சேமிச்சே இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இதில் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதில் நிறையா விஷயங்களும் இருக்குது. அதை நீங்கள் வாங்க பார்க்கலாம். என்னன்னு இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் அதுவாக வருங்க. சரி, ஓகே. அவருடைய லைஃபு இதெல்லாம் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஆரம்பகால வாழ்க்கை ஆகஸ்ட் 30, 1930 அவர் பிறந்திருக்காருங்க. அமெரிக்காவின் நெப்ரஸ்கான் ஒமாஹாவில். அவருடைய தந்தை ஹெவர்ட் பஃபட் ஒரு பங்கு தரகர் மற்றும் ஒரு பழைய காங்கிரஸ்வாதி, அமெரிக்கா காங்கிரஸ் உறுப்பினர். வணிகம் மற்றும் முதலீட்டில் ஆரம்பகால ஆர்வம் காட்டினார். ஆமாங்க, அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காரு. அவருடைய 11 வயசில் அவர் அவருடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் தனது முதல் பங்குகளை வாங்கினார். நகர் சேவை, சிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறதுல 3 பங்கு 11 வயசில் அவர் வாங்கியிருக்காருங்க. இன்னைக்கு அவருக்கு வயசு என்ன இருக்கும்? 80 நியரஸ்ட். அப்படின்னா அவருடைய பங்கு சந்தையினுடைய அனுபவம் என்ன? 11 வயசில் நம்மளால என்னங்க பண்ணியிருப்போம்? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நம்மளுடைய குழந்தைகளுக்கும் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுங்க முதலீடுகளை பற்றி. பங்குச்சந்தை அப்படிங்கிறது ஒரு மனுஷனை உண்மையிலே வளர்த்தான் செய்யும். அவங்களுடைய பொருளாதாரத்தை நல்லா வெல்த்தியாக வச்சுக்கும். அது முறையாக நம்ம பண்ணணும், அவ்வளோதான். சரி, ஓகே. நம்ம அவரை பற்றி பார்ப்போம். ஒரு டீனேஜராக அவர் செய்தித்தாள்களை விநியோகித்தார். ஆமாங்க, அவர் சின்ன வயசில் நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காரு மற்றும் மற்றவர்களுக்கு வரிகளை தாக்கல் செய்தார். மற்றவர்களுக்கு அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு சின்ன வயசில் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கல்வி நெப்ராஸ் பல்கலைக்கழகத்தில் பயின்றார், பட்டம் பெற்றார். ஆமாங்க, அவர் ஒரு நெப்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்காரு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் எக்கனாமிஸ்டில் டிகிரி வாங்கியிருக்காரு. மதிப்பு முதலீட்டின் தந்தை, தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரின் ஆசிரியருமான பெஞ்சமின் கிரஹாமிடம் படித்தார். ஆமாங்க, அவருடைய டீச்சர் பெஞ்சமின் கிரஹாமிடம். அதிலிருந்த ஒரு சில விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டாரு. கிரஹாமின் போதனைகள் பஃபட்டின் முதலீட்டு தத்துவத்தை வடிவமைத்தன. சரி, ஓகே. அவர் பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. வாழ்க்கையின் சிறப்பு அம்சங்கள். 1956 சொந்த நிறுவனத்தை தொடங்கினார். தனது சொந்த பணத்தில் வெறும் $100 மற்றும் முதலீட்டாளர்களிடமிருந்து பெற்ற $105 உடன் பஃபட் லிமிடெட்
பார்ட்னர்ஷிப் லிமிடெட் நிறுவனத்தை தொடங்கினார். 1965 வாக்கில் அவர் பெர்க்ஷயர் ஹாத்வே என்ற ஜவுளி நிறுவனத்தின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டார். ஆமாங்க, இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ், அந்த பிசினஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரி, 1965 முதல் பெர்க்ஷயர் ஹாத்வேயை உருவாக்கினார். பெர்க்ஷயர் ஹாத்வேயை ஒரு ஹோல்டிங் நிறுவனமாக மாற்றினார். உயர்தர வணிகங்களை கையகப்படுத்தி நடத்தினார். நல்லா பெரிய பெரிய பிஸ்னஸா வந்து அவங்க ஃபாலோ பண்ணி நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. கீகோ, கோகோ கோலா, அமெரிக்காவின் எக்ஸ்பிரஸ், ஆப்பிள், டெய்ரி, கூஹின் மற்றும் பல குறைந்த மதிப்புள்ள நிறுவனங்களை வாங்கி அவற்றை நீண்ட காலத்திற்கு வைத்திருப்பதில் பிரபலமானவர். ஆமாங்க, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்மளாம் ட்ரேடிங் அப்படிங்கிறோம், அதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். குறைஞ்ச விலைக்கு பங்குகளை வாங்கி அதை வந்து ஒரு ரீசனபிளான ரேட் வந்தால் அதிக விலைக்கு வித்துருவாங்க. அதனால தான் அவருடைய முதலீடு வந்து நிறைய வளர்ந்துருக்கு. செல்வம் மற்றும் வெற்றி, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் சீக்ரெட் என்னன்னு நம்ம இங்கே பார்க்கலாம் வாங்க. ஒமாஹாவின் அரக்கிள் என்று அழைக்கப்படுகிறார். உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவர். சில நேரங்களில் $100 பில்லியனுக்கு அதிகமான நிகர மதிப்பு. தனது செல்வத்துடன் ஒப்பிடும்போது அடக்கமாக வாழ்கிறார். 1958 அவர் வாங்கிய வீட்டில் இன்னும் வசிக்கிறார். ஆமாங்க, அவரை பற்றி நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கிறேன். அவர் வந்து பெரிய பணக்காரர் ஆக வரைக்கும் ஒரு செல்ஃபோன் கூட நம்ம யூஸ் பண்ணலையாமா. நம்மெல்லாம் காலேஜ் போனதே செல்ஃபோன் வேணும், இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு 10th செல்ஃபோன் வேணும் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து பெரிய பணக்காரர் ஆக வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்போ 2010 அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் தான் வந்து அவர் ஒரு செல்ஃபோனே வாங்கினாரு அப்படிங்கிறது நான் ஏதோ ஒரு புக்கில் படித்து ஞாபகம் இருக்கு. சரி, பராகாம் 2006ஆம் ஆண்டில் தனது செல்வத்தில் 99% தொண்டு நிறுவனங்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்தார். பில் மற்றும் மெலிண்டா கேட்ஸின் இணைந்து தி கிவிங் பிளட்ஜை நிறுவினார். ஏற்கனவே கேட்ஸ் அறக்கட்டளை மற்றும் பிறவற்றிற்கு பில்லியன்களை நன்கொடையாக வழங்கி உள்ளார். நிறைய நன்கொடை அவர் வந்து கொடுத்துருக்காருங்க. முதலீட்டாளர் தத்துவம், சிறந்த நிறுவனங்களை நியாயமான விலையில் வாங்கி அவற்றை என்றும் தக்க வைத்துக் கொள்ளுங்கள். நீண்டகால முதலீடு, வலுவான வணிக அடிப்படையில் மற்றும் மதிப்பு முதலீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. ஆமாங்க, அவர் வந்து என்ன சொல்லியிருக்க பாருங்க, நல்லா பெஸ்ட்டாக நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னா அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக, அதாவது ஃபோர்காஸ்டிங் சொல்லுவாங்க, நீண்டகால முதலீடு அல்லது எதிர்காலத்தை பற்றி இப்போ வந்து யோசிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனி ஃபியூச்சரில் அந்த செக்டர் வந்து அது டெவலப் ஆகுமா, அதனால இந்த கம்பெனி டெவலப் ஆகுமா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சு, அதுக்கு பேர் ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவருடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டு அடுத்தது என்ன கம்பெனி அதுக்கு அவர் போயிடுவார். அதைத்தான் அவர் இங்கே சொல்ல வர்றார். சிறந்த நிறுவனங்களை நியாயமான விலையில் வாங்கி அவற்றை என்றும் தக்க வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? நீண்டகால முதலீடு, வலுவான வணிக அடிப்படையில் மற்றும் மதிப்பு முதலீடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. அதே தாங்க, இந்த ரூல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் திருப்பியும் நான் சொல்றேன். அவருடைய சக்சஸ்க்கு வந்து பெரிய சீக்ரெட் என்ன இதுதாங்க. விதி எண் 1, ஒருபோதும் பணத்தை இழக்காதீர்கள். சரிங்களா? ஒருபோதும் பணத்தை இழக்காதீர்கள். விதி எண் 2, விதி எண் 1ஐ ஒருபோதும் மறக்காதீர்கள். இதுதாங்க வாரன் பஃபெட் சொன்னது. ஸோ உதாரணத்துக்கு இது ஒரு ஷேரு, இது பார்த்தீங்கன்னா ஜூலை 1 22 வருஷத்துக்கு, ஜூலை 1 22வது வருஷம். அது ரேட் பார்த்தீங்கன்னா ₹5.50. ஸோ அதே செப்டம்பர் 24 பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேட்டு ₹86. இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ₹5 ஷேரு, ₹10 ஷேர் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து அவர் வாங்கிடுவார். நான் சொல்ல இது வாரன் பஃபெட்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இந்த சார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ அவர் ஒரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கியிருப்பாரு. ஒரு 1 இயர் வச்சாருனாக்கா ஒரு 60 ரூபா அந்த ரேஞ்ச் வர்றப்ப அவர் எக்ஸிட் ஆயிடுவார். அந்த கடைசி எண்டு வரைக்கும் அவர் எப்பவும் இருக்க மாட்டார். இது அவருடைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சீக்ரெட். நம்மளும் ஒரு முதலீட்டாளராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கம்பெனி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லோவில் வாங்கிட்டு பர்டிகுலர் டைமிங் வரைக்கும் நமக்கு அதில் ஒரு growth வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட் மில்லினியர். ஆமாங்க, வாங்க பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் மில்லினியர் வாரன் பஃபட், ஜெஃபி போஸ், லாரி பேஜ், எலன் மஸ்க், பில் கேட்ஸ், மார்க் ஜக்பெர்ஜ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் ஒரு பெரும் பணக்காரர்கள் உலகத்திலேயே. சரி, ஓகே. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு உள்ளூர் வாரன் பஃபட்னு சொல்லுவாங்க, இந்தியன் வாரன் பஃபட்னு கூட நான் ஏதோ ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். அவரை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் முழு விவரங்களை என்ன ஏதுன்னு. ஆமாங்க, இவர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் முதலீட்டாளர் தான். அவருடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபாயில் தொடங்கியிருக்காரு. இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா 20,000 கோடி நியரஸ்ட் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.